ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்ட் வடிவியல் யூனிட்டில் உள்ள எக்ஸசைஸ் 5.1லேருந்து 6th சம் பார்க்க போகிறோம். வாங்க சம பார்க்கலாம். முக்கோணம் பிஆர்கியூ சர்வசமம் முக்கோணம் கியூஎஸ்பி ஆகுமா ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த முக்கோணம் பிஆர்கியூ இந்த முக்கோணமும் முக்கோணம் கியூஎஸ்பி இந்த முக்கோணமும் சர்வசமமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனால அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ ஒரு முக்கோணம், ஒரு ரெண்டு முக்கோணம் வந்து சர்வசமம் நம்ம நிரூபிக்கணும்னா இந்த நான்கில் ஏதாவது ஒன்று அதை வந்து ப்ரூஃப் பண்ணணும். அதாவது அந்த ரெண்டு முக்கோணத்தோட 3 பக்கம் சமமாக இருக்கணும், அல்லது பக்கம் கோணம் பக்கம் சமமாக இருக்கணும், அல்லது கோணம் பக்கம் கோணம் சமமாக இருக்கணும், அல்லது செங்கோணம் கர்ணம் பக்கம் இது சமமாக இருக்கணும். இப்போ இந்த ரெண்டு முக்கோணத்தில் எந்த 3 சமமாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போதே தெரியுது, இந்த முக்கோணத்துலேயும் இது 90 டிகிரி இருக்குது, இந்த முக்கோணத்தில் இந்த கோணம் வந்து 90 டிகிரி இருக்குது. இப்போ இதுலேருந்து என்ன எழுதிடலாம்? இந்த கோணம் பிஆர்கியூவும் இந்த கோணம் கியூஎஸ்பியும் சமம்னு நம்ம எழுதிடலாம். இப்போ கோணம் பிஆர்கியூ சமம் கோணம் கியூஎஸ்பி, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ 90 டிகிரினாலே அது வந்து செங்கோணம். அப்போ இந்த இதை ப்ரூஃப் பண்ணுதா பார்க்கலாம். அடுத்து ரெண்டாவது, இந்த பக்கமும் இந்த முக்கோணத்தோட இந்த பக்கமும் 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே 3 சென்டிமீட்டர்னா ரெண்டும் சமமாக இருக்கும். அப்போ இந்த கியூஎஸ்ங்கிற பக்கமும் பிஆர்ங்கிற பக்கமும் சமமாக இருக்கு. இப்போ பிஆர் சமம் QS, இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ஒரு பக்கம் சம நிரூபிச்சுட்டு ஒரு கோணம் சம நிரூபிச்சாச்சு. ரெண்டாவது பார்க்கலாம், இந்த முக்கோணத்துக்கும் இந்த PQ பொதுவாக இருக்கு, இந்த முக்கோணத்துக்கும் இந்த PQ பொதுவாக இருக்கு. அப்போ பொதுவாக இருக்கிறத வச்சு இந்த PQ சமம் சொல்லிக்கலாம். அந்த முக்கோணத்தோட PQவும் இந்த முக்கோணத்துக்கு PQ சமம், இது தேர்ட் ஈக்குவேஷன். இதுதான் ஒரு செங்கோணத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பக்கத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கர்ணம் சொல்லுவோம். இப்போ நம்ம கர்ணமும் சமம்னு நிரூபிச்சிட்டோம். அப்போ செங்கோணம் கர்ணம் பக்கம் இந்த பண்பின் படி நம்ம என்ன சொல்லிடலாம்? இந்த முக்கோணம் பிஆர்கியூவும் இந்த முக்கோணம் கியூஎஸ்பியும் சர்வசமம் அப்படின்னு சொல்லிடலாம். அதான் நிரூபிக்க சொன்னாங்க, நிரூபிச்சிட்டோம். இனி என்ன பார்க்க போறோம்னா 8th சம் பார்க்க போகிறோம். இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்ட படத்தில் YH இணை, இணைனா இங்கிலீஷில் பேரலல் T, முக்கோணம் WHY வடிவொத்தவை முக்கோணம் WET என நிரூபி. மேலும் HE மற்றும் TEஐ காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் பேரலல்னு கொடுத்தனால நம்ம ஒன்று பார்க்குறோம். என்னன்னா, இப்போ ஒரு ரெண்டு கோடு வந்து பேரலாக இருக்கு. இப்போ இதில் ரெண்டு கோடு வந்து பேரலாக இருக்கு. அதை ஒரு கோடு வெட்டுது. இப்போ வெட்டும்போது நமக்கு என்ன கிடைக்குது? இதில் ஒரு 4 கோணம் கிடைக்கும், இந்த கோட்லேயும் ஒரு 4 கோணம் கிடைக்கும். இதில் இப்போ இந்த சைடு பார்க்குறோம், இந்த கோணம் வந்து இந்த லைனுக்கு மேலே இருக்கு, அதே மாதிரி இந்த கோணமும் இந்த லைனுக்கு மேலே இருக்கு. ரெண்டுமே மேலே மேலே இருக்கு. இந்த ரெண்டு கோணத்தை நம்ம என்ன சொல்லலாம்னா ஒத்த கோணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒத்த கோணங்கள் எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் இது கீழே இருக்கு, இந்த கோணம் கீழே இருக்கு. அப்போ இந்த ரெண்டு கோணம் ஒத்த கோணங்கள், இந்த மேலே இருக்கக்கூடிய ரெண்டும் ஒத்த கோணங்கள், இது ரெண்டும் ஒத்த கோணங்கள். இந்த ஒத்த கோணங்கள் சமமாக இருக்கும். இப்போ நமக்கு சம்ல என்ன கொடுத்துட்டாங்க? இந்த YHயும் இந்த TEயும் இணையாக இருக்குன்னு. இப்போ இணையாக இருக்கிறத இந்த WTங்கிற லைனும் வெட்டுது, இந்த WEயும் வெட்டுது. இப்போ வெட்டும்போது நமக்கு கோணம் உருவாகுது. நம்ம ஃபஸ்ட்டு WT எடுக்கிறோம். வெட்டும்போது இதில் நமக்கு இந்த கோணமும் கிடைச்சிருக்கு. இது ரெண்டுமே இந்த லைனுக்கு மேலே மேலே இருக்கு. இப்போது இது ரெண்டும் ஒத்த கோணங்கள். ஒத்த கோணம்னா அது சமமாக இருக்கும். இப்போ நமக்கு சம்ல என்ன கொடுத்துருந்தாங்க? கிவன் YH இணை TEன்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நமக்கு என்ன கிடைச்சிடுச்சு? ETWவும் HYWவும் சமம்னு கிடைச்சிருக்கு. ETW சமம் HYW கோணம். நெக்ஸ்ட் இனி இந்த இது எடுக்கலாம். இந்த WTயும்
இதை வெட்டுது. அப்போ இதில் நமக்கு இந்த 2 கோணம் உருவாகுது. இதுவும் இந்த லைனுக்கு மேலே இருக்குது, இதுவும் மேலே இருக்குது. இப்போ இது ஒத்த கோணங்கள், அப்போ இது சமமாக இருக்கும். இப்போ TEWங்கிற கோணமும் YHWங்கிற கோணமும் சமமாக இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஆங்கிள் TEWவும் ஆங்கிள் YHWவும் சமமாக இருக்குது. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இனி இந்த முக்கோணத்துக்கும் இந்த டபிள்யூங்கிற கோணம் பொதுவாக இருக்குது, இந்த முக்கோணத்துக்கும் இந்த டபிள்யூ பொதுவாக இருக்குது. அப்போ பொதுவாக இருக்கிறத வச்சு நம்ம என்ன எழுதிக்கலாம்? இந்த EWTயும் இந்த HWYயும் சமம்னு எழுதிக்கலாம். ஆங்கிள் HWYயும் சமம். இப்போ நமக்கு 3 ஈக்குவேஷன்லேருந்து என்ன கிடச்சிட்டு? இந்த 2 முக்கோணத்தோட 3 கோணங்களும் சமம் கிடச்சிட்டு. அப்போது ஒரு 2 முக்கோணம் வடிவொத்தவை நம்ம நிரூபிக்கிறதுக்கு ஒரு 3 கோணம் சமமாக இருந்ததுன்னா அந்த 2 முக்கோணத்தையும் வடிவொத்தவைன்னு சொல்லலாம். இதுலேயே நமக்கு 3 வடிவொத்தவைன்னு கிடச்சிட்டு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன எழுதுகிறோம்? இந்த முக்கோணம் WHYயும் இந்த முக்கோணம் WETயும் வடிவொத்தவை. இதான் நமக்கு நிரூபிக்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட். அதை நம்ம நிரூபிச்சாச்சு. இனி என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா HE மற்றும் TEயை காண்க அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த HEயும் இந்த TEயும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இப்போ இந்த 2 முக்கோணமும் வடிவொத்தவையா இருந்துன்னா, ஒரு 2 முக்கோணம் வடிவொத்தவைனா அதோட 3 கோணங்கள் சமமா இருக்கும். அதோட 3 பக்கங்கள் எப்படி இருக்கும்னா விகித சமமா இருக்கும். விகித சமம் அப்படின்னா என்னன்னா, இப்போ 2 ரேஷியோ இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்குறோம் 1:2ங்கிற ஒரு ரேஷியோவும் 2:4ங்கிற 2 ரேஷியோ இருக்கு. இந்த ரேஷியோ நம்ம பின்னத்தில் எழுதிக்கலாம். இப்போ 1/2 2/4. இப்போ நான் 2/4 கேன்சல் பண்ணுறேன். இப்போ 1/2 நம்ம கிடைக்கும். இப்போ இது 2 எப்படி இருக்கு? சமமாக இருக்கு. இப்போ இந்த 2 ரேஷியோவை நம்ம என்ன சொல்லலாம்? விகித சமம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு விகித சமமாக இருந்துன்னா அது எப்படி இருக்கும்? அந்த ரேஷியோஸ் சமமாக இருக்கும். இப்போ இதுலேயும் அது என்ன கொடுத்துருக்காங்க? பக்கங்கள் விகித சமமாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பக்கங்கள் எல்லாமே சமமாக இருக்கும். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? இந்த WHயோட இந்த முக்கோணத்தோட இந்த WHங்கிற பக்கமும் இந்த முக்கோணத்தோட WEங்கிற பக்கமும் ரேஷியோ. அப்போ அதை நம்ம பின்னத்தில் எழுதுகிறோம். WH டிவைடட் பை இங்கே எழுதிக்கலாம். அதே படம் தான் இங்கே வரைஞ்சிருக்கு. இந்த பக்கத்தை ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். இந்த முக்கோணத்தோட இந்த பக்கத்தையும் இந்த முக்கோணத்தோட இந்த பக்கம் எடுக்கிறோம். பக்கங்கள் ரேஷியோவாக இருக்குது. இப்போ WH டிவைடட் WE. அடுத்து இந்த 2ஐயும் எடுக்கிறோம். HY டிவைடட் ET. இது என்ன பார்த்தோம்? அந்த ரேஷியோஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். விகித சமம்னா ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல் டு அடுத்து இதை எடுக்கிறோம். WY WT. WY டிவைடட் WT. ஏன்னா இதில் வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் WHயோட வேல்யூ 6 டிவைடட் WEனா இது மொத்தம் சேர்ந்தது. இந்த 6ம் இந்த HEயும் சேர்ந்தது தான் WE. இப்போ அதை அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 6 + HE ஈக்குவல் டு அடுத்து HY வேல்யூ 4 டிவைடட் ET. TE எல்லாம் சேம் தான். ET ஈக்குவல் டு WYயோட வேல்யூ 4 டிவைடட் WTனா 4ம் 12ம் சேர்ந்து 16. இதில் நமக்கு இந்த HEயோட வேல்யூவும் ETயோட வேல்யூவும் தான் நமக்கு வேணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இந்த HE வேல்யூ கண்டுபிடிக்க இந்த 2ஐயும் எடுக்கிறோம். இதையும் எடுத்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ 6 டிவைடட் 6 + HE ஈக்குவல் டு 4/16. இந்த 6ஐ நான் இங்கே கொண்டு போகிறேன். இப்போ 1/6 + HE ஈக்குவல் டு 4/16 × 6. கேன்சல் பண்ணோன்னா 4. இப்போ 1/6 + HE ஈக்குவல் டு 1/24. இதை இப்படி ரெண்டுமே 1/1 இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிடலாம்? 6 + HE ஈக்குவல் டு 24 எழுதலாம். இப்போ இந்த 6 இங்கே போகும்போது HE ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்?
24ல் 6 போச்சுன்னா 18. இப்போ ஹெச்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த இடி டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு நம்ம இது ரெண்டையும் எடுக்கிறோம். இப்போ 4/TE = 4/16. இப்போ 4 அங்கே கொண்டு போகலாம். அப்போ 1/TE = 4/16 × 4. இப்போ இது கேன்சல் ஆகும். இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 1/TE = 1/16. இப்போ இதுலேருந்து என்ன எழுதிடலாம்? TE = 16. இப்போ நமக்கு என்ன எதோட வேல்யூலாம் கண்டுபிடிக்க சொன்னாங்க? ஹெச்இயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டீயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்து இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த சம்மில் ஃபஸ்ட்டு அது ரெண்டும் வடி ஒத்தவே நிரூபிக்க சொல்லியிருந்து அதுவும் நிரூபித்து இந்த ரெண்டோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இந்த சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.